உறவுகளே போன வீடியோவினுடைய தொடர்ச்சி வீடியோ தான் இது. சரிங்களா? அப்போ சில விஷயங்கள் வந்து நம்ம பரம்பரை வழியாக வந்தது, அது இதுன்னு நிறைய வரும். சரிங்களா? அப்போ அது வரும்போது நம்ம ஹெல்த்தான உணவுகள் சாப்பிட்ருந்தோம்னா நம்ம அதுலேயே வந்து ரெக்கவர் ஆகி வெளியில் வந்துடலாம். இல்லைன்னா இந்த புதுசாக சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறது, எவ்வளோ விபரீதத்துக்கு கொண்டு போகுமோ அவ்வளோ தூரம் விபரீதத்துக்கு கொண்டு போயிடும். என்னுடைய அனுபவ ரீதியை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து மனம் பயத்துலேயோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் அதை பற்றி அணுகாமையோ அல்லது ஆரோக்கியத்தை கவனிக்காமையோ கடைசியில் என்ன வந்ததுன்னு கூட தெரியாமல் அவங்கள வாழ்ந்த நிலைக்கோ அதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் நம்ம பார்க்குற மாதிரி ஆகிடும் ஆச்சுங்களா. அப்போ அந்த மாதிரி இங்கே வந்து நான் சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரோ ஒருத்தர் ஒரு சின்ன இதுனாலும் கூடி நீங்கள் அதுலேருந்து ரெடி ஆயிடலாம், ரெக்கவர் ஆயிடலாம், ஈஸியாக தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, உடம்பை செக்கப் பண்ணுறத மிஸ் பண்ணாதீங்க. என்னென்னா அது பாட்டுக்கு அது மருத்துவ சம்மந்தமாக என்ன டெஸ்ட்டுகள்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்கறது, உடம்புல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ஹெல்த் வைஸாக நம்ம வந்து என்ன சாப்பிடணும், என்ன பண்ணணும், என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு நம்ம உடம்பை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். சரிங்களா? இது கேட்கும்போது இதை விட 1000 பேர் 1000 விதங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப தெரிஞ்சவங்ககிட்ட பேசுகிறீங்க, தெரியாதவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? அதனால் உங்கள் உடலில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுது, சின்ன சின்ன உபதைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருந்ததுன்னா உடனடியாக பார்த்துருங்க. இப்போ நான் சில சிம்டம்ஸ் எல்லாம் இருந்ததெல்லாம் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி யாருக்காவது இருக்கான்னு எனக்கு தெரியாது. எல்லா பாடிகளுக்கும் ஒரே மாதிரியான சிம்டம்ஸ் கொடுக்குமா அப்படின்னா அது ரொம்ப ரேரு. எனக்கு வந்து ஈவினிங் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி, ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி இருந்தது. ரெண்டாவது, காரணமே இல்லாமல் எனக்கு கோபங்கள்லாம் வந்தால் முதல்ல பேசுறது அப்படிங்கிறத விட அந்த கோபத்தில் நம்ம என்ன பண்ணுறோங்கிறது தெரியாத அளவுக்கு அது வார்த்தைகளையோ அல்லது சில நடவடிக்கைகளையோ ஏதோ ஒன்று நம்ம கையாண்டுறோம். சரிங்களா? அப்போ இது ஒரு தடவை 2 தடவைன்னு இல்லை, நானே உணர்கிற அளவுக்கு நிறையா தடவை சில மாற்றங்கள் வரும்போது நான் அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, கவனிக்கிற நேரத்தில் அது கவனிக்காதது என்னுடைய பெரிய குற்றம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மாதிரி சில விஷயங்களையெல்லாம் பார்த்து உணர்ந்தது ஒன்று. அப்புறம் ஒரு மாதிரி கண்ணில் அந்த புகையோடன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் ரெண்டாவது ஒரு 21 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்துட்டோம், ஒரு 30 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்துட்டோம். அதை முடிஞ்ச வரைக்கும் அந்தளவு கவர் பண்ணுறேன், அதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா திடீர்னு நம்ம அப்படி அசைஞ்ச மாதிரி ஒரு கேர் வந்துட்டு போகும். அப்புறம் சரி, அதுலேயே நான் நிறைய தடவை பயந்துருக்கிறேன். அப்புறம் ஓடும்போது இந்த முட்டிகளில் இருக்கிற நரம்புகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த கை கால் வராமல் பக்கவாதத்தால் கொஞ்சம் முடங்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஃபீல் தர்ற மாதிரி ஒரு உடம்புக்குள்ளே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இழுவையாக ஒரு ஃபீல் ஆச்சு. ஐயோ, கால் என்ன தன்னை போல் இப்படி இழுத்துக்கிட்டு வர மாதிரி வருது அப்படின்னு நான் பயந்துட்டேன். அப்புறம் எதுக்கால ஒரு மாஸ்டர் ஒருத்தர் ஓடி வந்தார். அப்போ அவரை பார்த்துட்டு, சார் இது மாதிரி முட்டிக்குள்ளே எனக்கு இப்படி ஆகுதுன்னு. இல்லைம்மா, நீங்கள் வந்து கரெக்டாக வார்ம் அப் பண்ணியிருக்க மாட்டீங்க, ரெண்டாவது ஓடி முடித்ததுக்கப்புறம் ரெக்கவர் பண்ணுவோம் இல்லையா, அதையும் நீங்கள் சரியாக பண்ணியிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் அது மேலே கவனம் எடுனாங்க. அப்புறம் அது மேலே கொஞ்சம் கவனம் எடுத்து எப்போ ஓடினாலும் உடனே வந்து அதை ரெடி பண்ணிடுறேன். இப்போ என்னென்னா, இந்த ஸ்டெப்பெல்லாம் ஏறுறோம் இல்லைங்களா, காலையில் வந்து எனக்கு இங்கே ஒரு 17 படிக்கட்டு இருக்குது, அதில் வந்து ஒரு 10 டைம் ஏறி இறங்குவேன். சரிங்களா? அப்போ அதில் ஏறி இறங்கும்போது எனக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த ஸ்ட்ரென்த்தனில் காலை ஊனி காலை தூக்கிறதுக்குள்ளேயே அந்த முட்டிக்குள்ளே ஒரு கூசல் ஏற்படுது. இது நான் எப்படி நோட் பண்ணி கொஞ்சம் புரிதல் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த பெரியவங்க வயசானவங்க இந்த பஸ் படிக்கட்டில் மற்ற படிக்கட்டுலாம் ஏறும்போது அந்த கஷ்டப்பட்டு தம் கட்டி அந்த உடம்பை தூக்கி வச்சு அந்த ஸ்டெப்பு ஏறும்போது அவங்களுடைய ரணத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ என்னென்னா, அவங்க குறிப்பிட்ட அளவில் இதுக்கான ஒர்க் அவுட்டோ இல்லை இதுக்கான ஒரு உடற்பயிற்சியோ மேற்கொள்ளலை. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டு, ஒரு பொருள் கெட்டு போனதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா அது மருந்து அது செல்லுபடி ஆகுமா ஆகாதா அப்படின்னு தெரியாது. அது மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட்டோட இதுவும் கூட வேறு ஏதாவது மாற்றத்தை வந்து உருவாக்கியிருக்கலாம். சரிங்களா? அப்போ சில விஷயங்களை வந்து ஆரம்ப நிலையிலேயே நம்ம கவனிக்கும்போது
நிறைய மாற்றங்களால் நம்ம திருப்பியும் புது எழுச்சியாக வர முடியும். எதுவுமே பண்ணாமல் அது அந்த இடத்துல சோர்ந்து போய் ஏதோ ஒன்று ஆனதுக்கப்புறம் மறுபடியும் முயற்சி பண்ணிடுவேன், நான் வந்துடுவேங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்குமே தவிர அதில் ரெக்கவர் ஆகி வர முடியாது. தயவு செய்து நான் படித்த சில யுத்தியான புத்தகங்கள்லாம் நிறைய இருக்குது. அதில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியே புத்தகத்தை எடுத்து உட்காந்தன்னா அப்படியே புத்தகத்து மேலே அப்படியே எழுஞ்சி வந்துடுவேன்னு நினைக்காதீங்க. ஒரு மைண்ட் செட்டில் படிக்கணும்னு தோணிடுச்சுன்னா அது எவ்வளோ பெரிய புக்காக இருந்தாலும் படிச்சிருவேன். அந்த ஒரு நாளில் படிக்கிறதோ இல்லை பிட்டு பிட்டாக படிக்கிறதோ, ஆனால் அது பளிச்சுன்னு படிச்சிருவேன். அதில் என்னென்ன தேவைகள் என்னென்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத நான் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அதைய ரெடி பண்ணி வச்சுக்குவேன். அப்போ அந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் வாசிக்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் சொல்கிற ஒரே ஒரு இது என்னென்னா, 60 வயசுக்கு மேலே தான் கண்டம்னு பொதுவாக எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்க சரிங்களா. 60 வயசுக்கு மேலே தான் உடல் ரீதியாக அந்த கண்டத்தின் பெயரில்